யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் எளிமையான பைப்பிங் நெக் டிசைன் தான் தச்சு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நெக் டிசைன் எப்படி தைக்கணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இதில் நான் சொல்லித்தரேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நெக் டிசைன் அழகாக நமக்கு வரும். அதாவது இதை ரெண்டாக கட் பண்ணி தைக்கும்போது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான். இப்போது இந்த ஷோல்டருடைய அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா கை ஆமூலைக்குள்ள நான் மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி நான் கழுத்து டிசைன் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. ஆனால் ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு இருந்தாவே போதும். ஆனால் 13 இன்ச்சு வச்சு நம்ம கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு வரும் இந்த நெக் டிசைன் தைக்கும்போது. அதேமாதிரி கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா தான் 9 இன்ச்சு நமக்கு வரும். இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா தான் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உயரமும் கழுத்து இறக்கமும் வரும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ஜாயின் பண்ணி கீழ்ப்பக்கம் மடித்து நான் தையல் போட்டுட்டேன். இப்போது அந்த ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உயரம் நமக்கு குறையும். அது குறையவும் கூடாது. அதேமாதிரி நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உயரமும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்குலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தையல் போடணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்தமாதிரி தையல் போடும்போது இழுத்து பிடிச்சி தையல் போடக்கூடாது. எப்படி இருக்குதோ அப்படியே லேசாக லூஸ் விட்டு தையல் போடணும். நல்லா ஞாபகிங்க, லூஸ் விட்டு தையல் போடணும். ஏன்னா போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, கிராஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிக்காமல் லூஸ் விட்டு போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னா பெண்டாக நமக்கு வந்துடும். தையல் போடுறது ரொம்ப முக்கியம். மொத்தமாக நாமளும் கட் பண்ணோம் தையல் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக வராது. இப்போ கீழ் பக்கம் தையல் போட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தையல் போடணும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ரேஸாக பிசுறு இருந்தால் அதை கட் பண்ணி விட்டு அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக நம்ம கட் பண்ணி விட்டுறணும். சும்மா லேஸாக தான் கட் பண்ணணும். நிறையெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா அளவு நமக்கு மாறிடும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியே நம்ம அழகாக நல்லா லூஸ் விட்டு, சரிங்களா, நல்லா லூஸ் விட்டுட்டு நம்ம தையல் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் ஜங்காது. ரெண்டு பக்கமும் சேம் அதேமாரி தான் தையல் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் கை ஆம்பூல் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவும் நம்ம போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக திருப்பினா பரவாயில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி திருப்பினாங்கன்னா சுருக்கம் வந்துடும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தையல் நான் போடல. ஆப்போசிட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கட் பண்ணது மாறிடக்கூடாது. எப்படி நம்ம கட் பண்ணமோ அப்படியே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு நம்ம தையல் போடணும். மாற்றி வச்சிட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும். ஏன்னா உல்டாஸ் இல்லாமல் இப்போ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்படி வச்சு தையல் போட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும். அதை பார்த்து கவனமாக தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டுட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் தான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசைனுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் வர்றதுனால இந்த கிராஸ் ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணி பைப்பிங் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி ரவுண்ட் ஷேப் வரத்தால் மட்டும்தான் கிராஸ் பீஸ் தரணும். நேர் பீஸ் வரத்தால் நேர் பீஸ் தான் கொடுக்கணும். இந்த கிராஸ் பீஸ் பாருங்கள், ஒரு பக்கம் ஓரம் அடித்து தையல் போட்டிருக்கிறேன். இப்போது இந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கழுத்து ரவுண்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 ரவுண்டுக்கும் கழுத்து பகுதிக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேஸ் வைக்கிறது பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பைப்பிங் வந்து நம்ம வந்து பட்டையாக வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணி 2ஆக மடித்து ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும். கிராஸ் பாருங்கள், இதுவும் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து 2ஆக மடித்து ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் வந்து பிடிக்கும். தையல் போட்டு முடித்ததும் அந்த தையல் போட்ட பகுதியை நம்ம வந்து பிசுறு இல்லாமல் மடித்து வச்சு அப்படியே நம்ம வந்து பைப்பிங் வந்து பட்டையாக கொடுக்கணும். எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்கள். தையல் போட்ட பகுதியை பாதியாக மடிக்கணும். அதாவது மடிக்கும்போது அந்த பிசுறு வந்து மேல் பக்கம் தெரியாத மாதிரி நம்ம வந்து மடிக்கணும். மடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு வரணும். இப்போ நம்ம மேல் பக்கம் தையல் போடுறதுனால நம்ம அந்த பைப்பிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பைப்பிங் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நூல் மாற்றிட்டோம். இப்போ மடித்து வச்சு நமக்கு எவ்வளோ கேப் வேணும், அதாவது பைப்பிங்லேருந்து நமக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்தளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம வந்து பட்டையாக வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தான் கொடுக்குறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சு கேப் விட்டு கொடுத்து அந்த பைப்பிங்க்கும் பட்டையாக கொடுத்த பைப்பிங்க்கும் நடுவில் லேஸ் வச்சு கூட தைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தான் வைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து மடித்த தையல் போட்டோடனே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தையல் போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எங்கேயுமே பெண்டு ரவ கூட வராது, சுருக்கமும் வராது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேன். எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும். நீங்கள் என்ன கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் மடித்து தையல் போட்டு அந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து கொடுத்துட்டு வரணும். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வந்து மேல் பக்கம் கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வச்சு தையல் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து பட்டையாக வந்து பைப்பிங் கொடுத்தோம். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சு தையல் போடுறோம். அந்த மாதிரி மாற்றி வச்சு தையல் போட்டிங்கன்னா தான் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். தைக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு பக்கம் தையல் போட்டு திரும்ப நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து போடணும். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து கீழ்ப்பக்கம் அந்த வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிராஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் வந்து நமக்கு ஜங்காது. அதாவது ப்ளவுஸில் வி ஷேப் வந்து கிராஸில் இருக்குது. இப்போ அதை நம்ம நேர் பீஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஜங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா பெண்டாக நமக்கு வந்து வந்துடும். அதான் பாருங்கள், நான் வந்து நேர் பீஸ் வந்து கட் பண்ணுறேன். இப்போ நேர் பீஸ் தான் இந்த வி ஷேப்புக்கு வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் பைப்பிங் வந்து கொடுக்கறதுனால ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும். மடித்து வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும்தான் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். நேர் ஷேப் வந்துச்சுன்னா நம்ம நேர் பீஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போது அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் வந்து சுருக்கம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். அதாவது பைப்பிங் கொடுக்கும்போது பாருங்கள் அந்த டிக்ஸை வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுட்டோம். அதேமாதிரி இழுத்து பிடிச்சி போடக்கூடாது. இழுத்து பிடிச்சி போடாமல் லூஸ் விட்டு நம்ம வந்து பைப்பிங் வந்து வைக்கணும். இல்லைனா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பெண்டாக நமக்கு வந்து வந்துடும். இல்லை சார் எப்படி தைச்சா எனக்கு வரலன்னா நீங்கள் அடியில் வந்து பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அப்புறமா நீங்கள் வந்து பைப்பிங் என்ன கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பெண்டு வந்து நமக்கு வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுத்துட்டு வரும்போது சென்ட்ரு வந்து அந்த வி ஷேப் வரத்தால் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் மடங்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக அந்த இடத்துல கட் பண்ணி விடணும். கட் பண்ணுறது மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து திருப்பினோம்னா அந்த பைப்பிங் வந்து சென்ட்ரு வி ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து திரும்பும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து வி ஷேப் வந்து நல்லா நமக்கு வந்து திரும்பி இருக்கும். கிராஸ் பீஸ்ன்றதுனால லேசாக உங்களுக்கு வந்து பெண்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தைச்சி முடிக்கும்போது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் லூஸ் விட்டு தைச்சே பெண்டு வருது. நீங்கள் இழுத்து பிடிச்சி தையல் போட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வரும். இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு பீஸை ரெண்டாக மடித்து இதுக்கு வந்து தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு மடித்து வச்சு நம்ம வந்து பட்டையாக வந்து பைப்பிங் கொடுக்கலாம்.
ஏன்னா கிராஸ் பீஸ் தான் ரெண்டாக மடித்து தையல் போட்டு தான் நம்ம வந்து மடிக்க முடியும். நேர் பீஸ் அப்படி கிடையாது. நல்லா நகத்தில் கீறி விட்டு ரெண்டாக மடித்து வச்சிங்கனாவே போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து வி ஷேப் வந்து சுருக்கம் வைக்கணும். கீழே இதுக்கு வந்து சுருக்கு வச்சா தான் அந்த பட்டையாக வந்து பைப்பிங் வந்து திரும்பும். எப்பயுமே மடிக்கிற பக்கம் தான் ஃபஸ்ட்டு வந்து தையல் வந்து போடணும். பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமும் ஒரு பக்கம் தையல் போட்டால் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் பக்கம் ரவுண்டை அப்படியே மேலே வச்சு தையல் போடணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வச்சு கட் பண்ணோம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு வந்து கீழே இறக்கி நம்ம வந்து வச்சு தையல் போடும்போது நமக்கு 13 இன்ச்சு தான் வரும். அதாவது 13 இன்ச்சு நமக்கு வந்து இறக்கம் வேணும்னா 13 இன்ச்சு கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா 13 வரும். தச்சு முடித்தா ஷோல்டர் ஜாயின் பண்ணால் 13 இன்ச்சு நமக்கு வந்து வரும். அதுமாதிரி கழுத்து இறக்கம் பாருங்கள் 9.5 தான் வருது. 10 இன்ச்சு கட் பண்ணால் தான் 9.5 வரும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி, அதாவது உயரத்தை ரெண்டாக கட் பண்ணி தைக்கும்போது 1/2 இன்ச்சு மிச்சமாக வச்சு கட் பண்ணணும். உயரமும் சரி கழுத்துமும் சரி. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் இதுக்கு முன்னே. அதாவது அகலத்தில் நாம் வந்து ரெண்டாக கட் பண்ணி செய்யும்போது அகலம் வந்து மிச்சமாக வைக்கணும். அதே மாதிரி உயரத்தில் நம்ம டிசைன் செய்யும்போது உயரம் வந்து 1/2 இன்ச்சு மிச்சமாக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வச்சு தையல் போட்டுட்டோம். உள் பக்கம் பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து கரெக்டாக அந்த சைடில் இருக்கக்கூடிய நேரை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சிங்கனாவே போதும். டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். நான் பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய நேர் பார்த்து தான் வச்சு தையல் வந்து போடுறேன். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஒரே அளவு வச்சு தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பேக் சைடு ஃப்ரண்ட் ரெண்டுமே பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கிறோம். இந்த மேலே கொடுத்துருக்கிற பட்டையாக பைப்பிங் கொடுத்துருக்கீங்களா, அது ஓரமே நம்ம இன்னொரு தையல் போடும்போது 2 தையல் வந்து நமக்கு வந்து கிரீப்பாக வந்து பிடிச்சிக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து காட்டல. இன்னொரு தையல் வந்து இந்த பட்டையாக கொடுக்கக்கூடிய பைப்பிங் மேலே போட்டுக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கீழே கூட நீங்கள் வந்து லேஸ் வந்து கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து இருக்கும். மேல் பக்கம் ரவுண்டுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த 2 பைப்பிங்க்கும் நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேஸ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இந்த டிசைனை. இந்த நெக் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கும் சேம் இதே மாதிரி வந்து பைப்பிங் கொடுக்கும்போது இது நல்லாயிருக்கும். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ளவுஸுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணது. சேம் இதே மாதிரி நீங்கள் கீழ் பக்கம் பைப்பிங்கும் மேல் பக்கம் பட்டையாகவும் கொடுத்து நாட் கொடுக்கும்போது நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி உயரத்தில் நம்ம வந்து டிசைனை வந்து கட் பண்ணி தைக்கும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை பேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.